ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மகேஷ் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து என்ன விஷயம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு மயக்கத்துலேருந்து கான்ஷியஸ் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, அஞ்சலி இவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் வருது, இவங்க மட்டும் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நீ இவங்களை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொன்னதுமே முருகன் அஞ்சலி இவங்க 2 பேரும் சேர்ந்து மகேஷை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டா அந்த ரெஸ்டாரண்ட்லயே வச்சிருக்காங்க. அப்போ மகேஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளியுது. அப்போ மகேஷ் கேக்குறாங்க, நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு, நான் மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்தது, இப்ப என்னன்னா நான் இங்க இருக்கேனே, நான் இருந்த இடம் வேற இடம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலியும் முருகனும் சொல்றாங்க, இல்லையே நம்ம ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படியோ மலை போயிடுறாங்க. இதனாலும் மகேஷ்க்கு வந்து ஏதோ நம்மள மீறி ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த சைடு நம்ம துளசியை தான் காட்டுறாங்க. துளசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி வந்து ஹெல்ப் பண்றது நம்ம வெற்றி தான். இவ்வளவு நாள் துளசிக்கு தெரியாது வெற்றி தான் நம்ம ஆபத்துல இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்மெட்டை கழட்டி வெற்றி வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க துளசி கிட்ட. துளசி மனசுல நினைக்கிறாங்க, இவ்வளவு நாள் நான் ஆபத்துல இருக்கும் போது ஹெல்ப் பண்ணது இவரு தானா, இவரு தான் என் கழுத்துலயும் தாலி கட்டியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல துளசி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெற்றி மேல கோபம் வருது, ஒரு பக்கம் வெற்றி வந்து நம்மளுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி வந்து வெற்றி பண்ண நல்லதையும் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம கழுத்துல எப்படி தெரியாதனமா தாலி கட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவமும் படுறாங்க. நம்ம துளசிக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. சரி எப்படி இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சிவராமனையும் வெற்றி வந்து வெளியில எடுத்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது எல்லாத்துக்குமே லக்ஷ்மி துளசி 2 பேருமே சேர்ந்து வெற்றிக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. தம்பி நீங்க மட்டும் வரலன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றி சொல்றாங்க, பரவாயில்ல நம்ம தான் இப்பதான் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயாச்சு இல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லி நீ வேற ஒருத்தவங்களாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அங்க செம்மையா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சிவராமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. துளசி மனசுல எப்படியாவது வெற்றி இடம் பிடிக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா இது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு வந்து துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க, வெற்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு டவுட், இவ்வளவு நாள் எதுக்காக என்கிட்ட இருந்து நீங்க மறைஞ்சு மறைஞ்சு உங்களோட அடையாளமே எனக்கு தெரியக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு வந்தீங்க, எனக்கு அதுதான் சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு துளசி கேட்க அதுக்கு வெற்றி சொல்றாங்க, ஆமா துளசி நான் வந்து நேரடியா உன்கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனா கண்டிப்பா நீ ஏத்துக்க மாட்டேன், அதனாலதான் தெரியாதனமா உன்னைய தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு நினைச்சேன், இப்ப அதுவும் நடந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு என் மேல இருக்கிற கோபம் எல்லாம் போயிடும், அப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, அதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல, என்னதான் நாங்க ஆபத்துல இருக்கும் போது நீ வந்து எங்களுக்கு உதவுனாலும் என் கழுத்துல நீ தெரியாதனமா தாலி கட்டினது நீ எனக்கு செஞ்ச பெரிய துரோகம் தான் வெற்றி, அதை நான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த வெற்றி வந்து பரவாயில்ல பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்ல, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும், அதெல்லாம் துளசி சீக்கிரமா மனசு மாதிரி நம்மள ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வெற்றி அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே காட்டிக்காம இருக்காங்க. இருந்தாலும் மகேஷ்க்கு அஞ்சலி பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு, அஞ்சலி நான் உன்னை ரெஸ்டாரண்ட்ல இருந்து பார்த்துட்டு வரேன், நீ ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கா அஞ்சலி சொல்றாங்க, இல்லங்க எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த கேப்ல நம்ம அஞ்சலி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம மகேஷை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம முருகனோட அம்மாவை பத்தின விஷயம் எல்லாம் தெரிய வருது. முருகனோட அம்மா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துல உள்ள ஃபாதர் கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்களும் முருகன் அம்மாவோட போட்டோவை கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்ததுமே முருகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இனிமேட்டு நான் எங்க அம்மாவை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம அஞ்சலி கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்றாங்க, அஞ்சலி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எங்க அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்பட்டு முருகனை போய் மீட் பண்றாங்க. அப்போ முருகன் வந்து போட்டோவை தான் காட்டுறாங்க, என்னன்னா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க, என்ன போட்டோ காட்டுறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு முருகன் சொல்றாங்க, ஆமா அஞ்சலி இப்போ போட்டோ தான் கிடைச்சிருக்கு, சீக்கிரம் எங்க அம்மாவும் கிடைச்சிருவாங்க, இவ்வளவு நாள் எங்க அம்மா யாரு எப்படி இருப்பாங்கன்னு நான் தெரியாம இருந்தேன், இப்போ வந்து எனக்கு போட்டோவே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு மகேஷ் வந்து அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போறதை தான் காட்டுறாங்க. அஞ்சலி இல்லாத நேரமா பார்த்தா அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஒரு கேக் எடுத்துட்டு போயிட்டு முருகனோட அம்மா கிட்ட ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேக் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. முருகனோட அம்மா கிட்ட மகேஷ் சொல்றாங்க, நம்ம 3 பேரை பத்தின விஷயம் வெளியில யாருக்குமே தெரிய வரக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்லவே மாட்டேன், அதை நான் செஞ்சுதான் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை பயங்கரமா மிரட்டுறாங்க.
இதெல்லாம் கேட்ட முருகனோட அம்மா வந்து சொல்றாங்க, ரொம்ப நாளைக்கு நீ ஒரு விஷயத்த மறைச்சு வைக்க முடியாது மகேஷ், கண்டிப்பா நீ பண்ண பித்தலாட்டம்லாம் ஒரு நாள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கோவத்தோட சொல்றாங்க. அது கேட்ட மகேஷ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. நீ எப்படி இப்படி பேசலாம், என்ன மீறி நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலியும் வந்துடுறாங்க. என்ன இது, இவர் யாரு கூட பேசுற மாதிரி சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல சீக்ரெட் ரூமை விட்டுட்டு நம்ம மகேஷ் வந்து வெளியில வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறாங்க. அப்போ அஞ்சலி கேக்குறாங்க, என்ன மகேஷ் நீ யார் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்லையே நான் வந்து யார் கூடயுமே பேசலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்ல நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டே வரேன், நீ தனியா நிறைய பொருட்களோட பேசிக்கிட்டு இருக்க, அது ஏன் தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் வந்து மறுபடியும் அவங்களோட பழைய புராணத்தை ஆரம்பிக்கிறாங்க. என்ன அஞ்சலி மறுபடியும் நீ என்னைய சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு தலைவலிக்குது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறாங்க. மறுநாள் காலையில மகேஷ் வந்து ஆபீஸ் கிளம்பி போறாங்க. அப்போ அஞ்சலி வந்து அந்த ரூமோட சாவி எல்லாத்தையுமே நைஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து பெருசா அந்த சீக்ரெட் ரூமோட சாவியை வந்து கண்டுக்கவே இல்லை. அஞ்சலி வந்து அப்பாடா இந்த சாவி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை வந்து சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க. ஆனா நம்ம அஞ்சலிக்கு தெரியல மகேஷ் வந்து அந்த ஆஃபீஸ்ல சிசிடிவி கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அஞ்சலி கண்டுபிடிக்கிறதா இருந்தா கண்டிப்பா நம்ம மகேஷ் வந்து நம்மள சிசிடிவி கேமரா மூலமா கண்காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரிய வரணும். அப்பதான் அந்த சிசிடிவி கேமராவோட கனெக்ஷன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல நிறைய விஷயங்கள் வந்து அஞ்சலி வந்து கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம அஞ்சலி வந்து அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு முருகனோட அம்மாவை தான் மகேஷ் வந்து கட்டி போட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம அஞ்சலி ரொம்பவே உடஞ்சு போயிருவாங்க. ஏன்னா மகேஷ் வந்து பைத்தியக்காரன் அப்படி இப்படிதான் அஞ்சலி வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அஞ்சலி மகேஷை சுத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. இப்ப கொஞ்ச நெஞ்சமாவது நம்ம மகேஷ் மேல அஞ்சலிக்கு ஒரு மரியாதை இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அஞ்சலி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா கண்டிப்பா நம்ம அஞ்சலி தான் முருகனோட அம்மாவை காப்பாத்த போறாங்க. முருகனோட அம்மா கிட்ட அஞ்சலி பேசினா மட்டும்தான் எதுக்காக மகேஷ் வந்து இவ்வளவு நாள் முருகனோட அம்மாவை அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிய வரும். நான் நினைக்கிறேன் முருகனோட சொத்து எல்லாமே அவங்க அம்மா பேர்லயும் முருகன் பேர்லயும் தான் இருக்கு. அந்த சொத்தையெல்லாம் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது மகேஷ் மட்டும்தான். அந்த சொத்தெல்லாம் எங்க நம்ம கையை விட்டு போயிருவோமோ அப்படின்ட்டு பயந்து தான் இப்போ முருகனோட அம்மாவை வந்து சீக்ரெட் ரூம்குள்ள அடைச்சு வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த மகேஷ். மகேஷ் இருக்க வேண்டிய இடத்துல முருகன் தான் இருக்கணும். செம்மையா போய்கிட்டு இருக்கு இப்ப கதை. நம்ம அஞ்சலி வந்து சீக்கிரமா இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு மகேஷ் இடத்துல நம்ம முருகனை உட்கார வைக்கணும். அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போவோம். அது மட்டும் இல்லாம இப்போ மகேஷ் வந்து தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டிருக்காரு. பட் நம்ம அஞ்சலி வந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு நீ இந்த சொத்துக்கெல்லாம் அதிபதியே கிடையாது, முருகன் தான் எல்லாத்துக்குமே அத்தாரிட்டி அப்படின்ட்டு மட்டும் அஞ்சலி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம மகேஷ் வந்து எப்படி மாறுவார்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ உயிருக்குயிரா நேசிக்கிற அஞ்சலியே இப்படி நம்மளுக்கு அகெயின்ஸ்டா மாறிட்டா அப்படின்னு நினைக்கும் போது மகேஷ் வந்து என்ன மாதிரியான மனநிலைமையில இருப்பாருன்ட்டு நம்மளும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.